வணக்கம் குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு நான் மாரிஸ் ராஜா. என்னுடைய எல்லா எபிசோடும் பார்த்துருப்பீங்க. இந்த எபிசோடில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே சொல்லுவாங்க, பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாருமே எனக்கு இந்த படம் ஒரு மைல்கல் அமைச்சிச்சு, அந்த படம் ஒரு மைல்கல் அமைச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சினிமாவுக்கு வந்த முதல் படத்தினுடைய பேரே மைல்கல் தான். அது ஒரு பெரிய ஹார்ட் கிஃப்ட் தான் எனக்கு. அது மட்டும் இல்லாம நான் நடிக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் அந்த கதாபாத்திரமாவே ரோட்லயே நாங்க பெர்ஃபார்ம் பண்ணும் பொழுது ஒரிஜினலா ரோட்ல போறவங்களே நம்பி சில பேர் வந்து திட்டிருக்காங்க, சில பேர் காசு போட்டிருக்காங்க, சில பேர் பெக்கர் நம்பி இருக்காங்க. ஏன்னா அவரு இப்போ கர்மா முதல் விதின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுல வந்து ஒரு டீ விற்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம். அதுல கணேசன் சொல்லி டைரக்டர் அவர் தான் வந்து சொல்லிட்டாரு அந்த ஸ்கிரிப்ட் சொல்லும் போது, ஆனா இந்த இதுல வந்து ஒரு டீ விற்கிற கதாபாத்திரமா அப்படியே தெரியணும்னா போப்பா, ரோட்ல போற வரங்க டீ வாங்கி குடிச்சிட்டு போவாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்பத்தூர்ல நைட்ல ஷூட் பண்ணோம். ஒரிஜினலா ரோட்ல போறோம் நைட்டு தான். நைட்ல அந்த டீ விற்கிறாங்கல்ல, 10 மணி 12 மணி. ஆமா, அவங்க வெடி காலையில 5 மணி வரைக்கும் வியாபாரம் பண்ணுவாங்க. அது ஒரு தொழில் அவங்களுக்கு. அதை நாங்க பண்ணும் பொழுது ஒரிஜினலாவே நிறைய பேர் வந்து டீ காப்பி எல்லாம் வாங்கி குடிச்சாங்க, சிகரெட்லாம். ஆமாமா, அதெல்லாம் ஒரு போலீஸ்காரை கூப்பிட்டு டீ கொடுறான்னு சொல்லி கேட்டு வாங்கி குடிச்சிட்டு எந்த ஒரு இடம்னு கேட்டார். இல்லை சார் ஷூட்டிங் எடுக்கிறோம். ஷூட்டிங் எல்லாம் நீயே டீக்கார மாதிரி இருக்கிற, அது ஒரு நம்பிட்டாங்க. அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண, பிக் பாஸ்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், அசோகன் ஒரு டைரக்டர் பண்ணாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு சீக்வன்ஸ், ரோட்ல ஒரு பொண்ணு செயின் எடுத்துட்டு போயிடும், அந்த பொண்ணு கீழே விழுந்துரும், பிளட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு பெக்கர் வந்து அந்த பொண்ணு தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். நான் அதை தூக்கிட்டு வந்து அதை சேர்த்துறதுக்கான அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போகும்போது ஒரிஜினலாவே நாள் அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் கேஸே ஒருத்தவங்க அப்படிதான் எடுத்துட்டு வந்திருக்காங்களா. அந்த நர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, ரொம்ப அந்த ஃபீல் கிடைச்சிச்சுனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு பிளைண்ட் ஆல்ரெடி சொல்லியிருப்போம்ல, அதே மாதிரிதான் ஒரு கதாபாத்திரம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நம்ம அப்படியே ஆப்ட் ஆயிரணுங்கிறது என்னுடைய தாட்டு. இனிமே வரும் முன்னாடி திக்குவாய், அது ரெட் சாண்டல்ல. அது எப்படின்னா நல்லா சொக்காவா போனோம்னா ஓடி ஓடி உழைக்கணும்னு ஓடிட்டே இருந்தேன் சார். ஒன்னா திரும்பி பார்க்குற வயசு போச்சு. அது சார் எனக்கு பொண்ணு கொடுப்பா, அப்படி பொண்ணு கொடுக்க வந்தா மாப்பிள்ள என்ன வசதின்னு கேக்குறாங்க. அண்ணன் தான் சார், அண்ணன் தான் சார் எனக்கு கூட்டிட்டு சார், என் ஃபேமிலி முக்கியம் சார். அப்படி அந்த திக்குவாய் அப்படி இருக்கும். எம்எஸ் பாஸ்கரியா கூட ஆக்ட் பண்ணோம். அவரு ஆமா, உடனே அவர் தட்டி கொடுத்தாரு, ஸ்டக்கா இருந்தா டக்குன்னு பண்ற அப்படின்ட்டு. ஏன்னா அது ஒரு ஒவ்வொரு கதாபாத்திரம் மோல்ட் ஆகும்போது என்ன ஆகுன்னா மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிரும். அடகத்தி தினேஷ் ஐயா பண்ணிருப்பாருல நம்ம குக்குல, அவரு ஒரு 2-3 படத்துக்கு பார்க்கும்பொழுது கூட அந்த பிளைண்ட்ல இருந்து அவர்னால மீள முடியல. அந்த கேரக்டராவே அப்படியே மாறிடுவாங்க. ஆமாமா, தலைவலி வரும், பேக் பெயின் எங்க வரும் கழுத்துக்கிட்ட எனக்கே. ஆமா, இப்ப நானே இயற்கையா இருக்கிறத தாண்டி நம்ம ஒரு செயற்கையா ஒரு விஷயம் பண்ணும் பொழுது என்ன ஆகுன்னா இங்கே பெயின் இருக்கும், எனக்கு இங்கே இருக்கும். நான் கதை மாறுறது பண்ணும் பொழுது நான் வீட்டுல பிராக்டிஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருப்பேன். நைட்டு வெடிய ஷூட், கண்டிப்பா ஒரு 25 days எனக்கு ஷூட் போச்சு. அந்த படம் நைட் தான் ஷூட். இப்ப நைட்லாம் தூங்குற டைம்ல அப்ப நம்ம கண்ணை முழிச்சிருக்கிறத தாண்டி கண்ணை சேஞ்ச் பண்ணி பண்ணும் பொழுது இன்னும் பயங்கர, ஆமா ரொம்ப கஷ்டமான இருந்தது. பயங்கரமா வீங்கிரும். நைட்டு வந்துட்டு காலையில ஒரு 5 இந்த மாதிரி கண்ணை மாத்துறது. ஆமாமா, ரொம்ப. அதுக்கப்புறம் நான் நைட்ல முடிச்சுட்டு ஷூட்டிங் வந்துட்டு காலையில கண்ணுல ஐஸ் கட்டிலாம் வச்சுட்டு தான் கொஞ்ச நேரம் தூங்குவோம். அது ஒரு ரொம்ப ஒரு ரிஸ்கா இருந்துச்சு. அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதே மாதிரி நாளை இல்ல அது அந்த டைம்ல கொஞ்சம் இருக்கும். அது அந்த டைம்ல இருந்து இப்ப நம்ம மாஸ்டரா இருக்கிறதெல்லாம் நிறைய எங்களுக்கு தெரியும். இப்போ ஃபைட் மாஸ்டர், ஃபைட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மாடியில இருந்து கீழே விழுந்தால் நேக்கு இருக்கும். இப்ப நம்ம புதுசா நடிக்க வரவங்க இல்ல நேக்கு தெரியாம கீழே விழுக்கும்போது தான் கை கால உடையிறது, அந்த அடிபடுறது எல்லாம் எப்படி குதிக்கணுங்கிறாங்க. அந்த ஒரு நேக்கு இருக்கும்போது இப்போ மாஸ்டருக்கு எல்லாம் என்ன பிளானிங்னா அவங்களுக்குன்னு ஒரு நேக்கு இருக்கும். அதுல இருந்து நாங்க வெளியில ஈஸியா டக்குன்னு ஓடியாந்துருவோம். அதுதான். வேற என்ன மாதிரியான கேரக்டர் உங்களுக்கு ரியலா மாறிச்சு? இப்ப பிளைண்ட் சொல்லிட்டீங்க. ஆமா, பிளைண்ட் பண்ணிருக்கோம், பெக்கர் பண்ணிருக்கோம், பிச்சைக்கார அதுவும் சொல்லிட்டீங்க. ஆமாமா. ஏதாவது சுவாரஸ்யமான நம்ம உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது நடந்துச்சா? நாளைய குணர்கள் பண்ணும்போது அதே மாதிரி தான். என்னோட நடிக்கக்கூடிய அந்த சின்ன பையன் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டான். நாங்க நார்மலா இந்த லுக்ல தான் போயிருந்தோம், ஃபுல் கர்லி கார்ல. அதுக்கப்புறம் தான் நான் அந்த கெட்டப்ல மாத்தும் பொழுது நான் மாத்திட்டு உட்காந்துருக்கிறேன். ஒடியாந்து அங்கிள் நான் தான் அவங்க கூட ஆக்ட் பண்ண போறேன் அப்படின்னா, அப்புறம் பயம் இல்லையானே, இல்ல அங்கிள் அவங்கள முன்னாடியே பார்த்துட்டேன் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா பின்னிஞ்சிட்டான். என்ன கேரக்டர்? அதான் ஒரு பெக்கரை தான் பண்ணும், ஒரு படிச்ச பைத்தியமா.
படிச்ச பைத்தியம். அது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கதாபாத்திரம். பாக்யராஜ் கண்ணன் சார் வந்து அவ்வளவு அழகா அந்த கதாபாத்திரத்தை மோல்டு பண்ணிருந்தாரு. நானும் காளி வெங்கட்ட ஒரு ஆக்ட் பண்ணியிருந்தோம். ரைட். அப்ப அவருடைய படங்கள்ல ஏன் நீங்க நடிக்கலாம்? இல்ல, எனக்கான கதாபாத்திரங்கள் இல்ல, அதுதான். ஆமா ஆமா ஆமா. பாத்தீங்களா? அவரை போய் பார்த்துட்டு வந்தேன். குக்கு டைரக்டர் நெக்ஸ்ட் படத்துக்காக போய் பார்த்தோம். அது மாதிரி அட்லி சார் எனக்கு தெரியும். ராஜாராணில ஒரு சீன் பண்ண 6 மணி வாசிச்சு சாங் லீட் எடுப்போம். அதுக்கப்புறம் அந்த இது லைட் போனால க்ளோஸ்அப் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் அடுத்த ப்ராஜெக்ட்ல நமக்கான கதாபாத்திரங்கள் இல்லை அப்படின்ட்டாங்க. நம்ம யார்ட்டையும் கம்பல் பண்றது இல்லை சார். என்னுடைய லுக் வைஸா தெரியும், என்னுடைய திறமைகள் தெரியும். எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதுக்கு நாங்க மோல்ட் ஆயிடுவோம். ஒரு கதாபாத்திரம் இல்லைங்கும் பொழுது நம்ம போயிட்டு கம்பல் பண்ண முடியாதுல்ல. உரியடி டைரக்டர் உரியடி படம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் போய் அடுத்த படத்துக்கான டிஸ்கஷன் போறதுக்கு முன்னாடி நான் கேட்டேன், சார் எனக்கு ஏதாச்சும் ஒரு கதாபாத்திரம், இந்த கதை மாரிஸ் ராஜா வேணும் அப்படின்னு கேட்டதுன்னா உங்களுக்கு போன் வருனாரு. அதே மாதிரி உரியடி 2க்கு எனக்கு கால் பண்ணாரு. ஒரு அன்புன்னு ஒரு கதாபாத்திரம் வில்லன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் படம் டைரக்ட் பண்ணல, அவர் ஆக்ட் தான் பண்ணாரு. அதுல எனக்கான சூட்டபிளான ஒரு கதாபாத்திரம் இல்லை. ஏன்னா உரியடியில பண்ணின அந்த வெயிட்டான கதாபாத்திரம் அப்படி நினைச்சுக்கிறாங்க. பட் அது இல்லை. எனி ரோல்ஸ் எனக்கு கொடுத்தா நான் பண்ணி கொடுப்பேன். சின்ன கதாபாத்திரமா இருக்கட்டும், பெரிய கதாபாத்திரம். விஜயகுமார் நடிக்கிற படத்துல உங்களை இன்னும் கூப்பிடல. ஆனா அது அந்த கதைக்கு யாரும் அவர் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது இல்லைங்க. அவருக்கு ஒரு கதாபாத்திரம் கிடைச்சிருக்கும் போது அவர் பண்றாரு. அவர் வந்து மாரிஸ் ராஜா கொடுங்கன்னு சொல்ல முடியாது. இல்ல, மாரிஸ் ராஜா தோற்றங்கள் அந்த கதைக்கு தேவைப்பட்டது இருந்தால் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் தங்கமான ஒரு மனிதர் அவர். அது மாதிரி எனக்கு வாய்ப்பு அளித்த அனைத்து டைரக்டர்களும், சிவாஜின்னு சொல்லி சுட்டப்பழம் சுடாப்பழம் அது வாங்கின இதழவசம் செந்தில் ராஜன், அப்புறம் ஆரியவன் படத்தினுடைய மித்ரன் ஜவர் சாரு, அப்புறம் டபுள் டக்கர்ல வந்து மீரா மஹிதீர், இந்த மாதிரி நிறைய எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து டைரக்டர்களும் எனக்கு தங்கமான ஒரு டைரக்டர்களும் அமைஞ்சாங்க. ஏன்னா அந்த கதாபாத்திரத்துக்கு எனக்கு பொருந்தும் அப்படிங்கறதுனாலதான் கூப்பிடுறதுனால சூப்பரா கலக்குறோம். அதுதான். ஆமா. இப்ப நீங்க நடிப்பு சொல்லி தரீங்க நிறைய பேர். ஆமா ஆமா. அவங்க ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது நிறைய கேள்விகள் ஏதாவது கேட்டிருக்காங்களா? கேள்வி கேட்கணும் சார். நான் எப்பவுமே அதுதான் சொல்லுவேன். நடிக்கிறத பத்தி கேள்வி கேட்கலாம், ரைட்டு. உங்களை பத்தி ஏதாவது கேள்வி கேட்டிருக்காங்க? நிறைய கேட்பாங்க. என்ன ஃபர்ஸ்ட் பார்க்கும்பொழுது இவர் தான் மாஸ்டர்னு சொல்லி நிறைய பேர் பயந்துட்டுலாம் போயிருக்காங்க. புல் கடலைக்காரில் இருக்கும்பொழுது பார்த்துட்டு இவர் என்ன பெக்க ஒரு ரவுடி மாதிரி இருக்காரு, இவர் மாஸ்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. நான் கொடுக்குற அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும் பொழுது முகம்தான் தோற்றங்கள் தான் டெரரா இருக்குமா தவிர மனசு அப்படி பூ மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் என்னை பார்த்த உடனே இவர் தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை ஓப்பனா சொல்லிடுவாங்க, மாஸ்டர் நீங்க தான் மாஸ்டருங்கிறத நாங்க நம்பல. அதுக்கப்புறம் ஆமா, ஏன்னா அது தோற்றங்கள் இருக்குல்ல சார். எனக்கு வந்து 5'2" தான் ஹைட்டு. சில பேர் அப்படி ஹைட் வெயிட்டா இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. ஒரு இடையில அப்ப ஃபைட்டர்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அப்படி பாடி ஃபில்டரா இருக்கணுங்கிறது அதை மாத்துனது ஒரு அடி. இந்த கதாபாத்திரத்துக்கு இவர் ஆப்டா இருப்பாருன்னு. ஆனா அந்த கதாபாத்திரத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணது நல்லா ஹைட்டான ஒருத்தர் தான் ஃபிக்ஸ் பண்ணிருந்தாங்க. ஆமா. அதுக்கப்புறம் அந்த சதீஷ் சார் தான் சொன்னாரு, இவர் அந்த கதாபாத்திரத்துக்கு ஆப்டா இருப்பாருங்க. அது மாறிச்சு. அது மாதிரி டபுள் டக்கர்ல ஒரு கதாபாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். நான் மன்சூர் அலியானுக்கு அடுத்த ஒரு கதாபாத்திரமா தான் இருக்கும். ஆமா, அவர் கால் மேல கால் போட்டு கண்ணை வச்சுக்கிட்டு பயங்கர டெரரா இருக்கும். அது தோற்றங்கள் கிடையாது. தோற்றங்கள் வந்து ஹைட் வெயிட்லாம் பிரச்சனை இல்லை. பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட். நடிப்புக்கு அழகு முக்கியம் இல்லைங்கிறது என்னுடைய பாலிசியா நான் வச்சிருக்கேன். பர்ஃபார்மன்ஸ் தான். ஆமா, கதாபாத்திரங்கள் இப்போ வடிவேலையா எப்படி வந்தார் ஸ்டார்டிங்ல, அவருடைய லுக் வைஸா, விஜய் சார் எப்படி இருந்தாரு, ஒவ்வொருத்தவங்க லுக் வைஸ் எல்லாம் கிடையாது, அவங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்தும் பொழுது எல்லாமே அழகுதான். காமெடி கேரக்டர்ஸ் நிறைய பண்ணிருக்கோம். காமெடி டபுள் டக்கர்ல காமெடி கலந்த ஒரு வில்லன் தான் பண்ணிருப்போம். களத்தூர் கிராமத்திலேயே அதே மாதிரி ஒரு காமெடி கலந்து அந்த உலகம் பரட்டி கதாபாத்திரமும் காமெடியா தான் இருக்கும். நல்லா இருக்கு. அதுல அந்த ராஜா காது கழுத காதுக்காக சேர்த்த ஒரு விஷயம் நாங்க சொல்லியிருப்போம் இதுல களத்தூர் கிராமத்துல. ஆமா ஆமா. அதுல ஒரு விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு இருப்பாங்க. நைட்டு பூரா தூக்கலாம் அப்படி நடந்து வேகமா வந்துட்டு இது எப்படியாவது அனலட்சுமி சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு கதவை தட்டு போகும்போது, உலகம் பரட்டி வந்து ஐயோ இவர் சத்தி வேற வாங்கிட்டானே, இது யார்ட்டும் சொல்லாம இருந்தா என் மண்டை வெடிச்சிருமே. ஒரு கதையில ராஜா காது கழுத காதுங்கிற ரகசியத்தை ஒரு ஆள் குழி தோண்டி புதைச்ச மாதிரி நம்மளுக்கு குழி தோண்டி புதைச்சு விட்டு அப்படி வேகமா போய் அந்த குழி தோண்டி பச்சுட்டு அப்படி எல்லாம் பண்ணி அது ஒரு முக்கியமா நல்லா இருந்தது. அது கருணா செய்ய நடிக்க வேண்டிய கதாபாத்திரம் தான் அது எனக்கு கொடுத்து வந்தாங்க. ஆமா ஆமா. சரிங்க, உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். குட்டிமா யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் எனக்கு மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, ரொம்ப நன்றி.